ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை வாழ்வு மையம் வழங்கும் உயிர்ப்பிக்கும் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் துவக்கத்திலும் கூட தேவன் நம்மோடு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்ற வார்த்தையோடு நம்மை பலப்படுத்தினார். கடந்த வாரத்திலும் கூட பயப்படாதே என்ற தலைப்பின் மூலமாய் நம்மை பலப்படுத்தி வந்த தேவன் இந்த நாளிலும் கூட நாம் தேவனை எப்படியாய் தேட வேண்டும் என்ற தேவ செய்தியோடு இதோ நம் போதகர் நம் மத்தியில். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த இந்த உன்னதமான ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக கர்த்தர் எனக்கு ஏவி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை இந்த ஆண்டு மாற்றமடைய போகிறது. இந்த வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த வருஷத்துல ஆண்டவரை நீங்க அதிகமா தேடி பாருங்க. இந்த வருஷத்துல போன ஆண்டு நீங்க ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். போன ஆண்டு நீங்கள் அதிகமாக கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுகிறவர்களாக இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு வருஷமாக உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனை தேடக்கூடிய, தேவனை ஆராதிக்கக்கூடிய, தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேரக்கூடிய ஒரு அபிஷேக தைலத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் மீது ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நாம் எல்லாரும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் தேடும் பொழுது தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் கேட்க கூடியவைகளையும் நீங்கள் நினைக்க கூடியவைகளையும் இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்திலே உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அருமையான சகோதரியே, சகோதரனே, வாலிப சகோதரி, சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல என்னை தேடுவதற்கு நீ ஒரு முதலிடம் கொடுத்து பாரு, என்கிட்ட வருவதற்கு ஒரு முதலிடம் கொடுத்து பாரு. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஏன் கவலை வருகிறது? இதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்ற போகிறார். உங்கள் கவலையிலிருந்து கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு கட்டளையிட போகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த வருஷத்துல யாரெல்லாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடக்கூடியவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் இந்த ஆண்டு ஆசீர்வதிக்க போகிறார். விசேஷமாக
பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வருஷம் ஆவிர்விதமாக அவருடைய கூடாரத்தின் எல்லைகளை விரிவாக்க போகிறார். அவர்களுக்குள்ளே தேவன் விசேஷித்த சமாதானத்தின் ஆவியை இந்த ஆண்டு ஊற்றப் போகிறார். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, கண்ணீர்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். கவலையோடு இத்தனை ஆண்டுகள் உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி உலக பிரகாரமாக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, நாளை தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனை வருஷம் நீங்க கவலையோட இருந்திருக்கிறீங்க. ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, என்னுடைய கணவர் குடிகாரனா இருக்கிறாரே, என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் என்னுடைய கையில அது நிற்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில எங்க எப்ப பார்த்தாலும் கஷ்டம், கவலை அதிகமா என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதே, வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே, எனக்கு எப்பொழுதுதான் சமாதானம், எப்பொழுதுதான் நிம்மதி வரும் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாளிலே ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவை இந்த வருஷத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது, கிறிஸ்துவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தேவனை தேடுகிற உங்கள் இருதயம் மாறும்போது, தேவனை தேடுகிற இருதயமாய் உங்கள் இருதயம் மாறும் பொழுது, கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்றப் போகிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கப் போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இனி நீ கவலைப்பட வேண்டாம், இனி நீ கலங்க வேண்டாம். கண்ணீர் வடித்தது போதும், நிறுத்து, கவலைப்படாதே. கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லவர். எதை சாப்பிடுறது, எதை குடிக்கிறது, எதை உடுத்துறது என்று சொல்லி உன் சரீரத்துக்காக, பூமிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள். இதையெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே உனக்கு வேண்டும் என்று ஏற்கனவே உன் தேவைகளை அறிந்த பரமபிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்கள் தேவனை தேடும் போது நீங்கள் தேவனை கண்டடைய போகிறீர்கள். ஆண்டவரே, இன்று உம்மை நான் தேடுகிறேன், இத்தனை நாட்கள் என் வாழ்க்கை நான் வீணாக்கி விட்டேன், இத்தனை நாட்கள் உம்மை தேடாமல் நான் மறுதலித்த நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீர் இப்பொழுது சொல்லுகிறீர், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்தரிக்கும். நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பொல்லாதவர்கள் என்று சொல்லி. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை எது எதெல்லாம் தேவையோ, எந்த நேரத்திலே அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிந்து அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை, நல்லதை நாம் செய்கிறோம். ஆனால் பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, தேவனிடத்திலே பிதாவினிடத்திலே கேட்டுக் கொள்ளும் போது, தேவன் அதிகமான நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே தேவனிடத்திலே நீ கேட்கக்கூடிய காரியங்கள் உனக்கு கொடுக்கப்படும்.
கொடுக்கப்படும். இத்தனை நாட்கள் நீ ஜெபித்து கிடைக்காதவைகளை இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். கேள், அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். பொல்லாதவளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை உண்டாக்க போகிறார். நன்மையான வாசல்கள் இந்த ஆண்டு திறக்க போகிறது. மேன்மையான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை தேசத்திலே உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த நாட்களிலே என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நாம் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 26 லட்ச ஜனங்களை மோசையை கொண்டு கர்த்தர் அந்த வனாந்திரத்திலே 40 வருஷம் போஷித்தார். வானத்தின் மன்னாவை, தூதர்களின் உணவை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். தேவன் எவ்வளவாக தம்முடைய பிள்ளைகளை நேசித்திருக்கிறார் என்று தெரியுதா? தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அதிகமாக நேசித்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். பலவிதமான கஷ்டத்திலே பாடுகளில் இருந்த அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுடைய சத்தம் தேவனின் செவியிலே வந்து எட்டினது என்று பார்க்கிறோம். அவர்களை தேவன் விடுதலையாக்க, ரட்சிக்க தன்னுடைய தாசனாகிய மோசையை அனுப்பி எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை 40 ஆண்டுகள் வனாந்தரமான மார்க்கத்திலே கர்த்தர் வானத்தின் மன்னாவை கொடுத்து தூதர்களின் உணவை கொடுத்து அவர்களை போஷித்தார். ஆனால் அவர்களுக்கு இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு காரியங்களையும் நன்மைகளையும் தேவன் கொடுக்கும் போது கூட அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், எங்கள் உள்ளம் வாடி போகிறது, எங்களுக்கு ஒண்ணுமே இறைச்சி கிடைக்கவில்லை. பாருங்க, நாங்க கிரயம் இல்லாமல் எகிப்தில சாப்பிட்ட வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, வெங்காயம், கீரையை நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கடந்த வருஷம் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில எண்ணில் அடங்காத அதிசயங்களை செய்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். ஆனால் சில நேரங்களிலே குறைவுகள் வரும் பொழுது தேவனை நாம் மட்டுப்படுத்துகிறோம். தேவனுக்கு குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த இயேசுவை கும்பிட்டு நான் என்னத்தை தான் கண்டேன், இந்த இயேசுவினிடத்திலே வந்து எதை தான் நான் சாதிச்சிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே கிடைக்காத ரட்சிப்பை உனக்கு கொடுத்தார். இந்த உலகத்திலே கிடைக்காத மீட்பை உனக்கு உண்டு பண்ணினார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை போஷித்து நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்த பொழுது கர்த்தர் அவர்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம். சில நேரத்தில் அவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இது எங்களுக்கு இறைச்சி வேண்டும், எங்களுக்கு கறி வேணும், சாப்பிடுறதுக்கு கறி வேணும். ஹல்லேலூயா. எல்லாம் பாருங்க, சாப்பாட்டுக்காக அழுகுறாங்க, சாப்பாட்டுக்காக அலையிற ஜனங்க இன்னைக்கும் இந்த தேசத்துல இருக்கிறாங்க. எங்க கூட்டம் நடந்தாலும் அங்க ஓடுறது, சாப்பாட்டுக்காக சண்டை போடுறது. இதை தேவன் விரும்பவில்லை. கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய காரியங்களில் கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நன்மையை வழங்காதிராரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாட்டுக்காக அலைஞ்சாங்க, சாப்பாட்டுக்காக அலைஞ்சாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்கள் இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களை அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, மோசே ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடுறான். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி அழுகுறாங்க, பிரச்சனையா இருக்கிறது, என்ன செய்யறது ஆண்டவரே? கர்த்தர் மோசையை நோக்கி கூப்பிட்டார். இதோ கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு என் தேவாதி தேவனுடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய கரம் அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு குறுகி இருக்கிறதோ, இன்று கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய